ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்கள் காணாமல் போய்விட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். அதற்கு காரணங்களும் இருக்கு. ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை அவர் தவிர்த்திருக்கார். அதுவும் ஈரானில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஈவெண்ட். சரி, அது எதனால் ஏற்பட்டது, அந்த ஈவெண்ட்டில் யார் புதிய தலைவராக வந்து உக்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே. ஈரானுக்கு அமெரிக்கா புதிதாக ஒரு பரிசு ஒன்று கொடுத்துருக்காங்க. யூ மீன் கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம், அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறதையும் இதில் வீடியோவாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த டொமாடக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் ஏவுகணை, அது பற்றிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஈரான் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்து வச்சு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி, இஸ்ரேல் சாத்தானிய தீய செயல்களின் விளைவாக மூன்றாவது உலகப்போர் வெடிப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்பாஸ் அராக்கி சொல்லியிருக்கார். அதாவது இப்போ அமெரிக்கா தான் ஓமனில் பீஸ் டீல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு புறம் இஸ்ரேல் தான் ஈரானை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறத இப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். அதாவது அந்த அரசு, சாத்தானிய அரசு கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. இது அந்த நாட்டுக்கு எதிராகவே சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரைட்டா? அடுத்ததான் ஒரு முக்கியமான ஒரு லேடி ஒருத்தவங்க, இவங்க நோபல் பரிசு வாங்கினவங்க. அவங்க ஈரானில் கூடுதலாக ஒரு 6 ஆண்டு கால சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க யார், இவங்களை பற்றிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். 53 வயதான முகமதி அப்படிங்கிற லேடி. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. 2023 இவங்க ஜெயிலில் இருந்தப்போ, ஈரானோட ஜெயிலில் இருந்தப்போ இவங்களுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிற ஒன்று கொடுக்கப்பட்டது. அவங்களோட குழந்தைங்க தான் அந்த பரிசையை வாங்கினாங்க. குற்றங்களை செய்வதற்காக எப்படி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுவாங்கல்ல. இப்போ நம்ம ஊரில் வந்து திண்ணை பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும், இதெல்லாம் மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரியான விஷயங்களை பேசுவோம்ல. அப்படி எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஒரே காரணத்தினால அந்த லேடிக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஈரானில் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே எல்லார்கிட்டையும் பேச முடியாது, சரியா? ரெண்டாவது, இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இவங்க மேற்கத்திய கல்ச்சரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து உடுத்திருக்காங்க. இதுவும் ஈரானில் இருக்கக்கூடிய அரசுக்கு கொஞ்சம் காண்டு தான். இப்படிப்பட்ட நிலையில் அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. 2015 இருந்து பாரிஸில் வசிக்கக்கூடிய தனது 2 குழந்தைகளை அவங்க பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதம் 2024 அவங்களுக்கு ஒரு கட்டி இருந்தது உடம்புல, அது அகற்றப்பட்டுச்சு. அதற்கு பிறகு எலும்பு ஒட்டு அறுவை சிகிச்சையும் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது தான் நடந்தது. அப்போது கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை ஈரான் அரசு செய்யவே போகிறது இல்லைங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த லேடிக்கு இப்போ கூடுதலாக ஒரு 6 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. இது பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ஈரான் மட்டுமல்ல, அமெரிக்கா, ஐரோப்பிய பத்திரிகைகளில் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேர் என்ன அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு திருமதி முகமதி அப்படிங்கிற பேர் தான், ரைட்டா? இப்போது ஈரானில் ஒரு பெரிய அரசியல் கைது ஒன்று நடந்திருக்கு. இவங்க இருக்காங்கல்ல, இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் சீர்திருத்த முன்னணியினுடைய தலைவர் அசார் மன்சூரி இவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இதே அரசியல் கட்சியை சேர்ந்தவர் தான் பெஜஸ்கியான். பெஜஸ்கியான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன தெரியுமா? அவர் மேற்கத்திய நாடுகளுக்கு சாதகமான நபர், அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஜனநாயக அடிப்படையில் நடக்கக்கூடிய தேர்தல், அதனால் வேறு யாரும் வந்து எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் கமினி அவர்கள் இருக்காங்க, அதுக்கு கீழே தானே அதிபர் போஸ்டிங், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ இவர் இருந்த அதே கட்சியை சேர்ந்த ஒருத்தரை இப்போ ஈரானிய அரசு, இவருடைய அரசே கைது பண்ணியிருக்கு. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். எதனால கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை இன்ன வரைக்கும் ஈரானிய அரசு சொல்லலை. இப்படிப்பட்ட நிலையில நெதன்யாகு அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். Ballistic missiles that are intercontinental ballistic missiles for 8,000 kilometer range. What does that mean? They add another 3,000 kilometers and they've got under their gun, under their atomic guns. ஓகே, இது ஒரு முக்கியமான இன்டர்வியூவா இன்னைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. நெதன்யாகு அமெரிக்க நகரங்கள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கார். அதாவது அமெரிக்காவையே எளிதில் ஈரானால் குறிவைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட், அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்போது ஈரானை இப்போதைக்கு நீங்கள் விட்டு வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது அப்படின்னு அமெரிக்க மக்களுக்கு நாங்கள் செய்தியாக சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நெதன்யாகு முன் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? அடுத்ததா ஒரு வீடியோ ஒன்று. சரியா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வந்து எரிக்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறிச்சு. அது அதுக்கு மேலே நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. சரி, இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் இப்போ எகிப்தில் ஒரு காப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவாலயம், எகிப்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டுச்சு, ரஃபாவினுடைய கேட்டு. இந்த ரஃபால இருந்து அந்த பக்கத்தில் இருந்து ஒரு 150 பேர், இந்த பக்கத்தில் இருந்து ஒரு 50 பேர், காசாவிலேருந்து ஒரு 50 பேர் வெளியேறாங்க, வெளியிலேருந்து ஒரு 150 பேர் உள்ளே வர்றாங்க. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிது வாங்கி துன்பப்பட்டு துயரப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு உறவுகளை இழந்து தண்ணிக்கு கஷ்டப்பட்டு பாத்ரூம் போக முடியாமல் மயக்க மருந்து கூட இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்பட்ட நபர்கள்லாம் கடந்த 3 ஆண்டுகளில் வதை முகாமாக இருந்துச்சு. சரியா? இப்போது போர்ட் ஆஃப் பீஸுங்கிற பேரில் வெளியிலேருந்து ஆட்களை உள்ளுக்குள்ளே காசாவுக்குள்ளே இறக்குறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக இப்போது எகிப்துக்கு போயிருக்கக்கூடிய இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சை இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் நிறையா பேர் வந்து யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க யூதர்கள் கிடையாது. அவங்க தனக்குன்னு ஒரு நபர்களை வச்சு தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேறு மாதிரியான வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. சரியா? இப்படிப்பட்டவங்க சர்ச்சை வந்து இடிச்சிருக்காங்க, சர்ச்சை எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. யார்? ஜூஸ். சரி, அமெரிக்கா ஈரான் 2 நாடுகளுக்கு இடையில ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அகைன் அண்ட் அகைன் ஒரு விஷயத்தை தான் ஓமனில் இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதுதான். அதாவது மறுபடியும் யுரேனியம் செறிவூட்டலை நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க, எங்களால் நிறுத்த முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 400 kg யுரேனியத்தை வேறு நாட்டுக்கு கொடுக்கறதாகவும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இதன் மூலிமா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஈரான் சந்திக்க தயாராக இருக்குது அப்படின்னு ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. சரியா? இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹஜ் மொஜ்தாஹட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி, அந்த மசூதிக்கு பக்கத்தில் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஊரில் டி நகர் இருக்குல்ல எங்கள் சென்னையில், அந்த மாதிரியான எந்நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு தெரு, ஒரு ஏரியா. அங்கே தான் மக்கள் வந்து சந்தையில் வந்து பொருட்களை வாங்குவாங்க, விற்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இந்த இடத்துல ஒரு மக்கள் கூட்டம் பெருசாக கூடுறாங்க. எப்போ? வித்தின் ஒரு 4 daysக்கு முன்னாடி. அப்போது ஒரு லேடி வந்து இது ரிலேட்டடாக வந்து கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய பத்திரிகைக்கு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு 3000 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த நியூஸ் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. 20,000 மக்கள் ஒரே இடத்துல கூடினாங்க. இந்த கூடிய இடத்துல வந்து ஈரானிய IRGCங்கிற அந்த படை தொடர்ச்சியாக மக்கள் மீது கண்ணாபின்னான்னு துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய மக்கள் நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் 3000 பேருக்கு மேலே கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா கூடினது 20,000 பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா பணவீக்கம், காசு இல்லை. ஸோ இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. ஸோ இது வந்து செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால ரஷ்யா என்ன பண்ணுது, ஈரானுக்கு $2.5 பில்லியன் வந்து இனாமாக கொடுக்குறாங்க. நீ வச்சுக்கோ, நண்பன் தானே, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ரியாலை ஸ்டாண்டர்ட் ஆக்குறாங்க.
இந்த வேலையை இப்போ ரஷ்யா செய்ய தொடங்கியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உதவி தான். சரியா? இப்போது இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான செய்தி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 37 ஆண்டுகளில் இல்லாத ஒரு நிகழ்வு, இராணுவ விமானப்படை தளபதிகளுக்கான வருடாந்திர கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் கமினி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறது தான் அந்த மேஜரான ரிப்போர்ட். ஆயுதப்படைகளுடைய தலைமை தளபதி அப்துல் ரஹீம் மௌசி இவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருக்கார். சரியா? ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த போதா, அதனால அவர் பங்கருக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிஜமாவே அந்த 37 வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த மீட்டிங்கை அவர் மிஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ 1979 புரட்சிக்கு பிறகு ஒவ்வொரு பிப்ரவரி மாதமும் பாரம்பரியமா நம்ம ஊர்ல எப்படி பொங்கல் தீபாவளிலாம் கொண்டாடுவோமோ அது மாதிரி ஈரான்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இராணுவ தளபதிகள் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ விசுவாச பிரமாணம் எடுத்துப்பாங்க. யார் முன்னாடி? கமினி முன்னாடி எடுத்துப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஈரானுடைய லீடர்ஷிப்பு இந்த இடத்துல வந்து மாற்றப்படுது. யாருக்கிட்ட? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய குடியரசு ஸ்தாபகம் பண்ணவர் வந்து யாருன்னா டைரக்டா இந்தியாவில் பூர்வீகமாக இருந்து அதற்கு பிறகு ஈரானுக்கு குடிபுகுந்த எப்போ அவருடைய 1940 பீரியட்ல கமினி அவர்களுடைய தந்தை அவர் தான் அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனை தோற்றுவிச்சார். சரியா? ஈரானில். அதற்கு பிறகு கமினி இப்போ வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. கமினியினுடைய பையன், அதாவது ஹசன் கொமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், இவர் தான். இவர்கிட்ட எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசுவாச பிரமாணம் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கமினிக்கு பிறகு இவர் தான் ஈரானை வழி நடத்த போகக்கூடிய தலைவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக ஈரானில் அடுத்ததாக யார், அடுத்து யார், அடுத்து யார் அப்படிங்கிறத இப்போவே வந்து அங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. இஸ்ரேல் ஈரான் மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடுமா? ஏன்னா அமெரிக்கா டைரக்டாக ஈரானை அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில தான் ஃபர்ஸ்ட் வார் வரப்போகுதுங்கிற மாதிரியான சமிக்கைகள் இப்போ சொல்லுது. இப்போ வெடிக்காத அமெரிக்க வெடிமருந்துகள் அதனுடைய அணுசக்தி தளங்கள்ல சிதறடிக்கப்பட்டதா இப்போ ஈரான் சொல்றாங்க. எங்க? ஈரானுக்குள்ளேயே அது கிடக்கு அப்படிங்கிறாங்க. அதுலேயும் இந்த டொமாஹக் அப்படிங்கிற ஏவுகணை இருக்குல்ல, அதனுடைய அது மட்டும் இல்லை GBU-57 இந்த பதுங்கு குழியில் வெடிக்கக்கூடிய அந்த கருவி, அது வந்து அந்த பதுங்கு குழியில் போச்சு, ஆனால் அது வெடிக்காமலே போயிடுச்சு. ஸோ அதனுடைய டெக்னாலஜியை இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அமெரிக்காவினுடைய அந்த B2 பாம்பை ஏன் ஈரான்லேயே தயாரிக்கக்கூடாது அப்படின்னு இப்போ ஈரான் அரசு முடிவு பண்ணியிருக்காங்களாம். தோல்வியுற்ற தாக்குதலில் இருந்து ஒரு தொழில்நுட்ப பரிசு வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஈரான் அடுத்ததாக புதிதாக ஒரு B2 பாம்பை அவங்க காசான் கூட அதுக்கு பேர் வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அரங்கேற போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈரானால் செய்ய முடியும், எவ்வளவு காலத்துக்குள்ளே அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad-signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.